புஷியான திடீர் கைது, 5 ஆண்டு சிறை தண்டனை. உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். என்ன நடந்தது? அதாவது தற்போது சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு அடுத்தடுத்து பெரும் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விஜய் கட்சியிலிருந்து பலரும் திமுகவிற்கு தாவத் தொடங்கிவிட்டனர். தற்போது விஜயின் வீட்டு விஷயங்களெல்லாம் வெளியே வர தொடங்கிய நிலையில் விஜய் இப்படிப்பட்டவரா என்று அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவர் கரூர் விஷயத்திலிருந்து இன்னும் மீளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விசாரணை அது இது என்று டெல்லி செல்கிறார். மறுபுறம் சிபிஐ விசாரணை, இப்படியெல்லாம் அவரை சூழ்ந்து வந்த இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து அவர் நடத்திய மாநாடுகளில் இளைஞர்கள் பலியான வண்ணம் உள்ளனர். அது மட்டுமின்றி அதற்கு காரணம் தாவேகாவின் இனி மாநாடு ஏற்பாடு தான் காரணம் என்று பலரும் குறை சொன்னனர். ஏனென்றால் அங்கு சரியான வசதி இல்லை, அங்கு எதுவும் கிடைக்கவில்லை, தண்ணீர் கூட கிடைக்கவில்லை, நாங்கள் உயிர் பிழைத்துதான் மீண்டும் வந்திருக்கிறோம் என்று அங்கிருந்து வந்தவர்கள் பேட்டியில் கூறியிருந்தனர். இது போக தாவேகாவில் உட்கட்சி பூசல் நிலவுவதாகவும் கூறப்பட்டது. அதாவது அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவிலிருந்து இணைந்த செங்கோட்டையனுக்கும் புஷியானத்திற்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியானது. அங்கு புஷியானந்த் செங்கோட்டையனை மதிக்கவே இல்லை என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் புலம்பியதாகவும், இந்த கட்சியில் இருப்பதற்கு திமுகவில் இணைந்துவிடலாம் என்று அவர்கள் புலம்பி வருவதாகவும், நீங்கள் இந்த கட்சியில் இருக்க வேண்டுமானால் இருங்கள், தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் அனைவரும் திமுகவில் இணையப் போகிறோம் என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்களே திமுகவிற்கு தாவ இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது செங்கோட்டையனும் தனக்கு இந்த தாவேகாவில் மரியாதை இல்லை, விஜய் எப்படிப்பட்டவர் என்றோ நினைத்தேன், ஆனால் அவரின் குணாதிசயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வெளியே வந்து அனைவரையும் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த கட்சியில் இணைந்து என்னுடைய அரசியல் அனுபவத்தை வீணடிப்பதற்கு நான் திமுகவில் இணையப் போகிறேன் என்று தற்போது செங்கோட்டையனும் தன்னுடைய ஆதரவாளரிடம் பேசியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை அறிந்த விஜய் தற்போது செங்கோட்டையனிடம் பேசி சமாளித்து வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, விஜய் தலையில் அடுத்து ஒரு இடி விழுந்துள்ளது. அதாவது தமிழக அரசியல் சூழலில் கூட்டணி மாற்றங்களை தொடர்ந்து கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கூட்டணியிலிருந்து ஒரு முக்கிய கட்சி விலகி இருப்பது அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முடிவு வரவிருக்கும் தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 8 மாதங்களாக தாவேகாவுடன் இணைந்து பயணித்து வந்த நிலையில் அக்கட்சியின் செயல்பாடுகள் அதிருப்திகரமாக இருப்பதால் கூட்டணியிலிருந்து முழுமையாக விலகுவதாக கட்சி தலைவர் MF தமீம் தெரிவித்துள்ளார். தாவேகா கூட்டணியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது திமுக கூட்டணியை ஆதரிக்க முடிவு செய்துள்ளதாக MF தமீம் கூறியுள்ளார். மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட வாய்ப்பு வழங்குமாறு கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் தாவேகாவின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி வெளியேறி திமுகவை ஆதரிப்பதாக அறிவித்திருப்பது முக்கிய அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு கூட்டணிகள் மற்றும் அரசியல் அணிவகுப்புகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த தீர்மானம் மாநில அரசியலில் புதிய சமிக்கைகளை உருவாக்குமா என்ற கேள்வி அரசியல் ஆய்வாளர்களிடையே கேள்வியாக எழுந்துள்ளது. இந்த செய்தி விஜய்க்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மிக மோசமான கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் விஜய். குறிப்பாக த்ரிஷாவுடன் அவர் காட்டும் நெருக்கம் அவரை கடும் சர்ச்சையில் சிக்க வைத்திருக்கிறது. சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய மூத்த சினிமா பத்திரிகையாளர் வலைப்பேச்சு அந்தணன் கூறியதாவது, தமிழ்நாட்டு மக்களுக்காக இனிமேல் அடுத்த 33 வருஷத்தை கொடுக்க போவதாக ஜனநாயகன் படம் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பேசியிருந்தார். சங்கீதா விஜயுடன் சேர்ந்து இனிமேல் வாழப்போவதில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமே விஜய் உழைக்கப்
போகிறார் என்று அவரது கட்சியினர் ரசிகர்கள் எல்லாம் கூறினர். இந்த நிலையில் நடுவில் இந்த த்ரிஷா வந்தால் என்ன பண்ணுவீங்க என்பது போல த்ரிஷாவின் ஆட்டம் சூடு பிடித்தால் விஜய் ரசிகர்களே இப்பொழுது விரக்தி அடைந்து விட்டனர். சமீப காலமாக விஜயை சுற்றி நடக்கும் சர்ச்சைகளை பார்த்து கடுப்பாகி இனிமேல் விஜய்க்கு முட்டு கொடுக்க முடியாது என்று அவரது ரசிகர்களை வெளிப்படையாக பேசத் தொடங்கிவிட்டனர். விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார், தேமுதிகவுடன் கூட்டணி வைப்பார், காங்கிரசுடன் கூட்டணி வைப்பார் என எதிர்பார்த்த பலருக்கும் அல்வா கொடுத்துவிட்டு கடைசியில் த்ரிஷாவுடன் தான் அவர் கூட்டணி வைத்துள்ளார் என்று அவரது ரசிகர்களை கலாய்த்து ரீல்ஸ் போடும் அளவுக்கு விஜயின் நிலைமை ரொம்பவே பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. த்ரிஷா விவகாரத்தில் விஜய் நடந்து கொண்டது கொஞ்சம் கூட ஏற்புடையதில்லை. இதற்கு மேலும் விஜய்க்கு யாரும் முட்டு கொடுக்க முடியாது. பார்த்திபன் மற்றும் சமுத்திரக்கனி திமுக ஆதரவாளராக இருந்தாலும் விஜயின் மீதும் அவர்களுக்கு அதிகப்படியான அக்கறை உள்ளது. அதனால்தான் வீட்டிலேயே த்ரிஷாவை 4 சுவத்துக்குள் அடைத்து வைக்க வேண்டும் என்று குந்தவையை வீட்டுக்குள்ளேயே குந்தவைங்க என்றும் பேசுகிறார். தேர்தல் முடியும் வரை விஜய் மற்றும் த்ரிஷா கம்முனு இருந்தால் ஜம்முனு இருக்கலாம் என்று அந்தணன் நேர்காணலில் ஆவேசமாக கூறியிருக்கிறார். நடிகை த்ரிஷாவுடன் விஜய்க்கு இருக்கும் நெருக்கமான தொடர்பு அவரது ரசிகர்கள் கட்சியினரிடையே மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலரும் இதற்கு எதிரான பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலரும் இதற்கு எதிரான தங்களது விரக்தியான மனநிலையை மறைமுகமாக வெளிப்படுத்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் மிகவும் விரக்தியில் இருந்த விஜய்க்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அதாவது விஜய் அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பிலிருந்தே அவருக்கு நெருக்கமானவராக அரசியல் தொடர்பான படிகளை பார்த்து வந்தவர் புஷி ஆனந்த். புதுச்சேரியில் புஷி என்கிற தொகுதியில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றதால் அந்த தொகுதியின் பெயர் இவரின் பெயருக்கு முன்னால் சேர்த்து கொண்டது. அரசியலுக்கு செல்வதற்கு முன் புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்ற தலைவராகவும் ஆனந்த் இருந்திருக்கிறார். விஜயின் நம்பிக்கையை பெற்றதால் அவருக்கு தாவேகாவின் பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது. ஆனால் விஜயின் அப்பா எஸ்சி புஷி ஆனந்த் இருக்கும் வரை கட்சி உருப்பிடாது என்றெல்லாம் பேட்டி கொடுத்திருந்தார். விஜயின் நம்பிக்கையை பெறுவதற்காக உண்மையான விசுவாசி போல் ஆனந்த் நடிக்கிறார் என எஸ்சி புகார் சொன்னார். ஆனாலும் அதை விஜய் கண்டுகொள்ளவில்லை. தற்போது சட்டமன்ற தேர்தலை நெருங்கும் நிலையில் வேட்பாளர்களை நியமிக்கும் தேர்ந்தெடுக்கும் பணியில் தாவேகா ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் 10 கோடி செலவு செய்தால் மட்டுமே எம்எல்ஏ சீட் என புஷி ஆனந்த் கரார் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் பல மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாராம். அதே நேரம் விஜயின் கார் டிரைவருக்கு புஷி ஆனந்த் தேர்தலில் போட்டியிட சீட் கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் கட்சிக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லாத தொகுதி மக்களுக்கே யார் என்று தெரியாத சில தொழிலதிபருக்கு புஷி ஆனந்த் சீட் கொடுக்க முயற்சித்து வருவதாகவும் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் புஷி ஆனந்த் மீது புகார் அதிகமாக சென்றதால் போலீசார் அவரை விசாரிப்பதற்காக புஷி ஆனந்தை அழைத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கரூர் விவகாரம் அது மட்டுமின்றி அடுத்தடுத்து நடத்திய மாநாடுகளில் பலரும் உயிரிழந்த நிலையில் இதற்கு புஷி ஆனந்த் தான் காரணம் என்று சொல்லும் அளவிற்கு வந்தது. ஏற்கனவே அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்திருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த புஷி ஆனந்த் இதில் மீண்டும் சிக்கினால் அவரின் நிலை என்ன ஆகும் என்று பலருக்கும் குழப்பமாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் விஜய்க்கு இது மேலும் ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.